எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, திரேக சுத்தி அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, மனதில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சோகம், தீராத வியாதி. சார் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு சார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, சமுத்திர ஸ்நானம் செய்யணும். ஆற்றுல குளிக்கிறது, குளத்துல குளிக்கிறது, நதியில் குளிக்கிறது, ஜீவ நதியில் குளிக்கிறது, சேத்ராடத்தில் போய் குளிக்கிறது. இதை எல்லாத்த விட ரொம்ப புனிதமான குளியல் எதுன்னு கேட்டீங்கன்னா சமுத்திர ஸ்நானம். 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு எந்த மகாதிசை நடந்தாலும் சரி, சுபமோ அசுபமோ எப்படி இருந்தாலும் சரி, சமுத்திர ஸ்நானம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது மாசத்துக்கு ஒரு